அந்த வெறுப்பு, அந்த எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பிலிருந்து வந்த நெருப்பு, அந்த நெருப்பிலிருந்து வளர்ந்த செடி இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்லயே பேசியிருப்பாரு. ஆக்சுவலா அவர் கடந்து வந்த பாதையும் அப்படிதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா பெங்களூர்ல எல்லாம் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல அவருடைய பயோகிராஃபியை ஒரு சப்ஜெக்டாவே கொடுத்திருக்காங்க. அதாவது ஃப்ரம் பஸ் கண்டக்டர் டு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில்ல அவருடைய பயோகிராஃபி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுமே பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்டோ பயோகிராஃபியை அவரே இப்போ ஒரு புக்காவும் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுதாமா. கிட்டத்தட்ட 90% அவர் எழுதி முடிச்சிருக்காரு. இப்போ வந்து பெங்களூர்ல தான் ஸ்டே பண்ணி புக் வந்து எழுதிட்டு இருக்காரு. ஆட்டோ பயோகிராஃபி எழுதிட்டு இருக்காரு. என்னதான் படங்கள்ல ஷூட்டிங்ல எல்லாம் பிஸியா இருந்தாலும் சைட் பை சைடு இதுலயும் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி புக்கை வந்து ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்களாமா. சோ அவருடைய அந்த ஆட்டோ பயோகிராஃபி படமாக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ரஜினிகாந்த் அவருடைய மூத்த மகளான அண்ட் ஒரு டைரக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ரஜினிகாந்த் அவருடைய ஆட்டோ பயோகிராஃபியை படமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.